Good morning students. Today we discuss about the Thomson atom model. Last class வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், ஸோ அது யார் யார் எப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவருடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதே போல் யார் யார் வந்து ஆட்டமை பற்றி சில மாடல்ஸை சில தியரிஸை வெளியிட்டிருக்காங்களோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது தாம்சன் அட்டம் மாடல், தாம்சனுடைய அணுவோட அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் எந்த மாதிரியான மாடலை வெளியிட்டிருக்காரு அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்கலாம். J.J. Thomson, an English scientist, proposed the famous atom model in the year 1904, just after the discovery of electrons. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜேஜே தாம்சன் வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர். இவர் வந்து பார்த்து சொன்னால் ஆட்டமை பற்றின ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் அது 1904 வெளியிடுறாரு. அப்படி வெளியிடும்போது ஜஸ்ட் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அதை வெளியிடுறாரு. அப்போது என்ன மாதிரியான மாடலை வெளியிடுறாரு அப்படின்னா, தாம்சன் ப்ரப்போஸ் தட் த ஷேப் ஆஃப் அன் ஆட்டம் ரிசம்பிள் எ ஸ்பியர் ஹேவிங் எ ரேடியஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁻10 மீட்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆட்டமோட மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஆட்டமோட சைஸை பற்றின ஒரு விஷயம் சொல்கிறார். ஸோ அது எப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பியர் இருக்கு இல்லையா, கோளத்தோட ரேடியஸ் ஆரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆட்டமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பியர் கோள வடிவத்தில் இருக்கும். ஸோ அந்த கோளத்தில் அவருடைய ரேடியஸ் ஆரத்தோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁻10 மீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படி சொல்கிறார். The partially charged particles are uniformly distributed with electrons arranged in such a manner that the atom is electrically neutral. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நம்ம முன்னாடி தெரியும் ஆட்டம் அப்படின்றது ஒரு நியூட்ரல், நடுநிலைத்தன்மை வாய்ந்தது சொல்கிறோம். ஸோ இந்த நடுநிலைத்தன்மை வாய்ந்தது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஜேஜே தாம்சன் விளக்க சொல்கிறாரு. The partially charged particle are uniformly distributed with the electrons arranged in such manner that the atom is electrically neutral. அந்த அணுவை சுற்றில வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் வந்து பார்த்தா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டம் ஸ்பியரில் இருக்கும், ஸ்பியர் சைஸ் இருக்கும். ஸோ ஸ்பியர் ஷேப் இருக்கும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கலாக இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குதோ, ஓகேங்களா, எலக்ட்ரான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அணு அப்படின்றது ஒரு நியூட்ரல் பார்ட்டிகல். ஸோ எந்த அளவுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்குதோ அதே அளவுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரோட்டான் இருக்கோ அதே அளவுக்கு நியூட்ரானும் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் அது நியூட்ரலாக இருக்க முடியும். சப்போஸ் ப்ரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாக இருந்து ப்ரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாக இருந்து எலக்ட்ரானோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு சொன்னால் அது நியூட்ரலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் அப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு ஆட்டம் நியூட்ரல் அப்படி சொன்னால், ஸோ எந்த அளவுக்கு ப்ரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ எலக்ட்ரான்கள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குதோ அதே போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தாம்சன் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ப்ளம் புட்டிங் மாடல் ஆர் த வாட்டர்மெலன் மாடல். ஸோ அதே போல் ஜேஜே தாம்சனுடைய இந்த ஆட்டம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான ஒரு நேமோட கூப்பிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் மாடல்னு சொல்லுவாங்க. ஏன் வாட்டர்மெலன் மாடல் அப்படி சொல்கிறாங்க சொன்னால், த எம்பீடட் எலக்ட்ரான்ஸ் ரிசம்பிள் த சீட் ஆஃப் த வாட்டர்மெலன் while the watermelon's red mass represented by the positive charge distribution. ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லுவோம் ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தர்பூசணி பழத்தை நம்ம பாதியாக கட் பண்ணும்போது அது ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ரெட் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் இருக்கக்கூடிய மாஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடிய ப்ரோட்டானை கன்சிடர் பண்ணுறாரு. ஒரு வாட்டர் மெலன் மாடலை அவர் அப்படியே ஒரு ஆட்டமுக்கு ஒப்பிடுறாரு. அப்படி ஒப்பிடும்போது அந்த தர்பூசணி பழத்தை பாதியாக கட் பண்ணும்போது அது ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் ஆட்டமும் ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது ரெட் கலர் இருக்கக்கூடிய சதை பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ப்ரோட்டானாக கன்சிடர் பண்ணுறேன். அதில் பிளாக் கலர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி பிளாக் கலர் சீட்ஸ் வந்து அங்கே புதஞ்சிருக்குதோ அதே போல் எலக்ட்ரான்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் எப்படின்னா வாட்டர்மெலன் மாடல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்டம் எதை கூட கம்பேர் பண்ணுறாருன்னா ஒரு வாட்டர்மெலன் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஓகேங்களா.
The plum pudding atomic theory assumed that the mass of an atom is uniformly distributed all over the atom. Next வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமோட மாஸ் எதை சார்ந்து இருக்கும் அப்படி சொன்னால் ஆட்டம் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் த ஆட்டம். ஆட்டம் முழுக்க தான் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு அணுவோட நிறையானது அந்த ஆட்டம் முழுவதுமாக பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் ஆட்டமோட weight வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு ஆட்டமோட மாஸை கன்சிடர் பண்ணுவோம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஆட்டமோட மாஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த ஆட்டம் முழுவதுமாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாம்சனுடைய ஆட்டம் மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கக்கூடிய சதி பகுதி பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், அதில் சீட்லாம் இருக்கு இல்லையா அதை நெகட்டிவ் சார்ஜ் ஆகக்கூடிய எலக்ட்ரானாகவும் கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு மாடலும் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் ஆட்டம் மாடலை நம்ம வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆஃப் த தாம்சன் ஆட்டம் மாடல். ஸோ இந்த தாம்சன் ஆட்டம் மாடலில் அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தாம்சன் ஆட்டம் மாடல் குட் successfully explain the electrical neutrality of atom. However, it failed to explain the following. தாம்சனுடைய ஆட்டம் மாடல் எதை பேஸ் பண்ணி சொல்கிறதுன்னா எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலி ஆஃப் ஆட்டம். ஒரு அணுவானது நடுநிலைத்தன்மை வாழ்ந்தது அப்படின்றத கிளியராக ப்ரூஃப் பண்ணுது. யார் ஜே தாம்சனுடைய ஆட்டம் மாடலில் வந்து ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரலி அதாவது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நடுநிலைத்தன்மை வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தவறிடுச்சு. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் Thomson model failed to explain how the positively charged spherin shielded from the negatively charged electrons without getting neutralized. இப்போ நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம் ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரல் சரிங்களா. ஸோ இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி அது நியூட்ரலாக இருக்குது அப்படின்றத பற்றி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அவர் கொடுக்கல. ஸோ அவர் சொல்லிட்டு நியூட்ரல் அப்படி சொல்லிட்டாங்க. அதே போல் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அந்தளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அதனால் அது நியூட்ரல் சொல்லிட்டோம். ஆனால் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி அது நியூட்ரலாக மாறுது அப்படின்றத பற்றி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் ஜே தாம்சன் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா this theory explained only about the protons and electrons and failed to explain the presence of neutral particle neutron. அதே போல் இவருடைய தேரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானை பற்றியும் எலக்ட்ரானை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் அதில் நியூட்ரான் இருக்குது அப்படின்றத பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவர் சொல்லலை. ஸோ நியூட்ரானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தவறிட்டார். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜே தாம்சனுடைய வரம்புகள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி அது நியூட்ரலாக மாறுது அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரோட்டானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எலக்ட்ரானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவர் சொல்லலை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜே தாம்சனுடைய லிமிட்டேஷன்ஸ்.